ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்தியம். அதாவது அறிந்து கொள்ளுகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அடுத்தது இந்த ரெண்டு பேரை மாத்திரம். இப்போ ட்ரினிட்டியை விசுவாசிக்கிறவர்கள் திருத்துவ தேவன் அல்லது திரியேக தேவன் மூன்றில் ஒருவர் தான் மூவரா இப்படிலாம் செயல்படுறாங்க என்று சொல்லுகிறதான அந்த அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இதில் எங்கே மூன்றாவது ஆளை காணமே? அப்போ ரெண்டு பேரை மாத்திரம் விசுவாசித்தா நித்திய ஜீவன் கிடைச்சிருமா? ஒன்றான மெய்தேவனையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படி என்று சொல்லி இந்த வார்த்தையை ரெண்டு பேரை விசுவாசிக்கணும், அறியணும், அப்போதான் நித்திய ஜீவன் என்று சொல்லி என்னிடத்தில் கொண்டு வந்தபடினா நான் உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறேன். இதில் எங்கே மூன்றாவது ஆளை காணோம்? ஒருவேளை இயேசு இன்னிட்டு பேசுகிறார், போயிட்டு அனுப்புவார், அதுக்கப்புறம் 3 பேரை விசுவாசிக்கணும்னு சொல்வீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்கே. 3ல் 2 பேரை மாத்திரம், அதாவது மெஜாரிட்டி எடுப்பாங்கல்ல. 3 கேம்ஸ் விளையாண்டோன்னா 2 கேமில் ஜெயிச்சா நீ வின்னர்னு சொல்கிறாங்க. அது மாதிரியா நித்திய ஜீவன் நினச்சிட்டு இருக்கீங்க? அதாவது 2 பேர் மேலே விசுவாசத்தை வச்சா, 2 பேர் மேலே விசுவாசத்தை வச்சா அதில் 1 விக்கிரகம்னு அர்த்தம், 1 தான் ஒரிஜினல். அப்போ தேவனுக்கும் பேலியாளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் எது? விக்கிரகத்துக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அப்போ 2 பேர் மேலே விசுவாசம், 2 பேரை அறிவேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வேதத்தில் இல்லாத ஒன்றை அறிய நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். கேள்வி, இதில் 3வது நபர் இல்லையே. அப்போ 3 பேரை நம்பினால நித்திய ஜீவன் கிடச்சிருக்கணும். அப்போ அங்கேயே ஒரு கேள்விக்குறி உண்டாக்குறது நீங்கள் யோசித்து பார்ப்பதற்காக. திரும்பவும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவது தான் நித்திய ஜீவனா? என்ன அர்த்தம்? அறிவென்று சொல்லி ஆண்டவர் எதை குறித்து அவர் பேசுகிறார்? கொஞ்சம் தியானித்து பார்ப்போமா? இந்த கேள்வியை யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சில யூதர்கள் கேட்டார்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக என்னையும் அறியீர்கள், உனக்கு நான் யாருன்னு தெரியாது. அதான் அதனுடைய அர்த்தம். என்னையும் அறியீர்கள். அவங்க முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காரு. அவர் தெரியுமா இல்லையா? எங்கே பிறந்தார்ன்ற வரைக்கும் தெரியும். அவருடைய பிறப்பை குறித்ததான சந்தேகங்களை மறைக்கொண்டு பார்த்திங்கன்னா அவர்கள் பேசுகிறதான அந்த ஜனங்களாய் காணப்படுறார்கள். அவரை எல்லாரும் விசுவாசிக்கலை. அவர் எப்படி உண்டானார், எப்படி தோன்றினார், எப்படி தேவதூதன் பேசினான், அவரிடத்தில் காணப்படுது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் அநேகர் விசுவாசிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த நாட்களில் இருந்தவர்களை நான் சொல்லுகிறேன். அதுக்கு வேதத்தில் ஆதாரங்கள் உண்டு. இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கலை. அவரை குறித்து கேவலமாக பேசினவர்கள் உண்டு. அப்போ அவர்கள் உம்முடைய பிதானா யார் கேட்கிறார்கள். உம்முடைய பிதானா யார்? என்னையும் அறியீர்கள். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ ஆர் நாட் ரைட்லி ஐடென்டிஃபையிங் மீ. பெத்லேகேமில் பிறந்த, நாசரேத்தில் வளர்ந்தேன் என்பதான காரியம் அல்ல. ஐடி கார்டு கொடுத்தா அதில் இருக்கும் கிளியராக இவர் தான்ட்டு. அதை குறிக்கல அவர். ரைட்லி ஐடென்டிஃபையிங் கிரைஸ்ட், அல்லது நான் யார் என்று சொல்லி மெய்யாய் அறிந்து கொண்டீர்களா, என்ன உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிற வார்த்தையாய் அல்லவா அது இருக்கிறது. என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் அப்படின்னு சொன்னார். என்னைக்கு இயேசுவை ஒருத்தன் அறிந்து கொள்றானோ அவன் பிதாவை அறிகிறான் என்று சொல்லி அர்த்தம். அவரை அறிந்திருக்கிறான். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இவரை அறிஞ்சிட்டா அவர் அறிஞ்சிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. அவர் தான் என்னைக்காக வந்தார், இவர் வேறொருவர் அல்ல என்று சொல்லி எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தான் இந்த வார்த்தை பொருந்துமே ஒழிய இவரை அறிந்து கொண்டு நான் அவரை அறிந்து கொள்வேன் அல்ல, அவரை அறிந்து கொண்டு இவரை அறிந்து கொண்டுவேன் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீ 2 பேர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்ட. நீ 2 பேரையுமே அறிய போகிறது கிடையாது. ஏன்னா 2 பேர் கிடையாது, ஒருவர் தான். தேவன் என்று சொன்னால் ஒருவர் தான். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் என்னைக்கு இயேசுவை இவர்தான் என்று ஒருத்தன் அறிந்து கொள்றானோ அவன் யாரை தெரியுமா அறிந்து கொள்றான்? இயேசு சொல்றார், அவன் பிதாவை அறிந்திருக்கிறான். அவன் ஒன்றான அந்த மெய்தேவனை அறிந்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? ஒன்றான மெய்தேவன் தான் இவனுக்காய் வந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை பண்ண முடியும். இன்றைக்கு அநேகர் கர்த்தர் என்று சொல்லி என்னுடைய கர்த்தர், மை லார்ட், தஸ் சேஸ் தி லார்ட், என்னுடைய ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லிலாம் பயங்கரமாக பிரசங்கமும் தீர்க்க தரிசனமும் சொல்லுவது உண்டு. ஆனால் உன்னுடைய கர்த்தர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அந்த கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ண உன்னால முடியுமா? சேலஞ்ச் பண்றேன். நீ அறிக்கை பண்ணுவாய் என்று சொன்னால், அந்த கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணுவாய் என்று சொன்னால், அந்த கர்த்தரையா இந்த இயேசுன்னு சொல்ற, அல்லது வேற ஒருவரை சொல்லுகிறாயா, அல்லது கர்த்தர் மூவராய் இருக்கிறார் சொல்றியா? கர்த்தர் மூவர் அல்ல என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறதே. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒருவர் தான் உனக்கு கர்த்தராய் இருக்க முடியுமே ஒழிய 2-3 லார்டெல்லாம் கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இது விசுவாசிக்கிறவர்களும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களிடத்திலும் ஆண்டவர் பேசுது. அந்த இடத்துல யாரு?
யூதர்கள் அவரை பரியாசம் பண்ணுகிறவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை ட்ராப் பண்ணலான்னு பார்த்து அவர்கள் ட்ராப் ஆகி கொண்டிருக்கிற ஒரு அவிசுவாச கூட்டத்திட்ட ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு என்னையும் தெரியாது, நான் சொல்கிற பிதா யாருன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன நீங்கள் அறிஞ்சிங்கன்னா பிதாவை அறிந்து கொள்ளுங்க அப்படின்னா. இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கான அந்த சந்தர்ப்பத்தை ஓப்பனாக வைக்கிறார். நீ நரகத்துக்கு போயிட்ட அப்படி சொல்லல ஆண்டவர், நீ என்னை அறிந்தால் என் பிதாவையும் அறிவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னைக்கு ஒருத்தன் இயேசுவை மெய்யான இயேசு யாருன்னு அறிந்து கொண்டான் அந்த கிறிஸ்தவன், அன்னைக்கு தான் பிதா யாருன்னு அவனுக்கு தெரியும். அதாவது அவர் தான் எனக்காய் வந்தார் என்று தெரியும். இன்னொருத்தர் வந்துடலப்பா, ரெண்டாவது ஆள் வந்துடலப்பா, என் தெய்வமே எனக்காக வந்தார் இரட்சகராக, அவர் சொன்னபடியே வந்தார் என்று சொல்லி அவன் தான் விசுவாசிக்கிறவன் தான் மாம்சத்தின்படி வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவன் என்று சொல்லி அர்த்தம். இல்லை என்று சொன்னால் வஞ்சகன். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்று சொல்லி கொண்டு வருகிறதான அந்த காரியம் சொல்லுகிறது. அவன் வஞ்சகனாய் காணப்படுறான், அந்தி கிறிஸ்துவாய் காணப்படுறான் என்று சொல்லுகிறதே. நான் யாரையும் வஞ்சகன் என்றோ அந்தி கிறிஸ்து என்றோ என்னுடைய சுயத்தினால் நான் சொல்லலை, வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என்று காண்பிக்கிறேன். அப்போ அவிசுவாசிகளை பார்த்து இயேசு சொன்னார், என்ன அறியும் போது என் பிதா யாருன்னு உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். விசுவாசிகளை பார்த்து, இன்னும் அவர்களுக்கு சரியா புரியல, ஆனாலும் அவரை ஏற்றுக்கொண்டதான ஜனங்களை பார்த்து யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படியாய் பேசுகிறார் பாருங்க. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்றாரு. பிதாவை காமின் பிலிப்பு சொல்கிறான், எப்படி பிதாவை காண்பேன்னு சொல்கிற, என்னை கண்டால் பிதாவை என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இப்படிலாம் சொல்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியும்ல, இன்ட்ரெஸ்டிங். இயேசுவை அறிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டதான அந்த வார்த்தைகள். அந்த இடத்துல 7வது வசனம் எப்படி சொல்லுகிறது, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இது விசுவாசிகளுக்கு. விசுவாசிகளுக்கு இயேசு அதே காரியத்தை சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக என்ன தெரியுமா காரியத்தை சொன்னார், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் இருக்கிறீர்கள், அறிந்தும் கண்டும் இருக்கிறீர்கள். எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும் யோசித்து பாருங்க. நமக்கு தெரியுமே அவர் சாவாமை உள்ளவர் என்று, நமக்கு தெரியுமே சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறதான ஒன்றான மெய்தேவன் என்று சொல்லி நமக்கு தெரியுமே. ஆனால் இயேசு சொல்றாரு, நீ விசுவாசிச்சனா, வந்தவர் நான் என்று விசுவாசித்தாய் என்று சொன்னால், அவர் வேறொருவர் அல்ல, வந்தவர் நான் என்று விசுவாசித்தாய் என்றால் என்னை அறிந்தீர்களானால் அவரையும் அறிந்திருக்கிறீர்கள். அதே மாதிரி இன்று முதல், இது முதல், எப்போ சத்தியம் வெளிப்படுதோ ரைட் நவ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிலிப்பு அறிந்து கொண்டான். அதனால தான் அந்த வார்த்தை இயேசு சொல்கிறார், இன்றைக்கி நான் உங்களோட கூட பேசி கொண்டிருப்போம், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொண்டீன்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் உங்கள் மெய்யான இயேசுவை வேதத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளுகிறீர்கள், கண்டு கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்போ காணக்கூடாத அவர், பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு மகிமையானவர், அவர் ஒரு சரீரத்தில் வர முடியும் என்று வேதம் சொல்லுகிறதையா, மாம்ச சரீரத்தில் அவர் வெளிப்பட முடியும். ஏன் மாம்சத்தில் பலவீனமாய், நம்முடைய மாம்சம் பலவீனம், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி ஒரு வெற்றியை நம்மளால் கண்டுகொள்ள முடியாது, அல்லது நித்திய ஜீவன்களை பிரவேசிக்க முடியாது. ஆனபடினாலே மாம்சத்தில் பலவீனமாக இருக்கிற நியாயப்பிரமாணத்தை மேற்கொள்ளும்படியாக, அல்லது அதன் மூலமாய் கட்டப்பட்டு இருக்கிறதான நம்மளுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக அவரே இறங்கி வந்தார். பாவ மாம்சத்தின் சாயல், வசனம் சொல்லுகிறது, பாவ மாம்சத்தின் சாயலாக தன்னுடைய குமாரனை அனுப்பினார். என்ன தெரியுமா அர்த்தம்? அப்படிப்பட்ட சாயலில் அவர் இறங்கி வந்தார். சர்வ வல்லமை உள்ளவர். பார்க்க முடியுமா? அவர்தான் என்று சொல்லி விசுவாசித்தாய், அவர்தான் வந்தார், அவர்தான் இறங்கி வந்தார் என்று சொல்லி அர்த்தம் அல்லவா? அதனால இயேசு சொல்றாரு, இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் கண்டும் இருக்கிறீர்கள். எல்லாராலையும் விசுவாசிக்க முடியாது, எல்லாராலையும் விசுவாசிக்க முடியாது. அந்த தேவன் தான் எனக்காக இறங்கி வந்தார் என்று சொல்லி விசுவாசிக்க முடியாது. அவர்கள் சொல்லுவார்கள், ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு அப்படியாக உள்ள திணிக்கப்பட்டு இருக்கிறது. பொல்லாத விஷ விதைகள், களைகள் உள்ளே விதைக்கப்பட்டு அதன் நிமித்தமாக அந்த விசுவாசம் காணப்படுகிறபடினால விசுவாசிகள் என்கிற பெயர் காணப்படும், இயேசு கிறிஸ்துடைய ஃபாலோவர்ஸ் என்ற பெயர் காணப்படும், அவர்தான் எங்களுடைய கர்த்தர் என்று பெயர் காணப்படும். ஆனாலும் கூட கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லி பெயர் காணப்படும். ஆனாலும் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வது என்று சொன்னால் அவரை கிறிஸ்து என்றும், இவரே என்னுடைய கர்த்தர் என்றும், கர்த்தர் என்று சொல்லி விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறவன் உண்மையா என்ன தெரியுமா சொல்லுகிறான்? கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறியுங்கள் என்ற வார்த்தையின்படியே அங்கே சொல்லப்பட்ட அதே கர்த்தர் தான் எனக்காய் வந்தார், அதே இரட்சகர் தான் எனக்காய் வந்தார் என்று சொல்லி அவன் விசுவாசிப்பான். பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான்
கிறிஸ்துவினுடைய உபதேசம். அவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்னைக்கு பிதாவை அவன் குமாரனை ரிசீவ் பண்ணிட்டானா, பிதாவை ரிசீவ் பண்ணிட்டான்னு அர்த்தம். எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படி? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இல்லைவா? அதனால் கோபப்படுகிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை இந்த நாட்களில் இது அவசியமா? கிறிஸ்தவம் எப்படி அழகாக எழுப்புதல் உண்டாக்கி பல இடங்களில் எப்படி ரட்சிப்பை உண்டாக்கி கொண்டு வருகிறது என்று சொல்லி நினைப்பீர்கள் என்று சொன்னார். அதெல்லாம் மெய்யான எழுப்புதலே அல்ல, பொய்யான எழுப்புதல். மெய்யான எழுப்புதல் உங்களுக்குள்ளாக வர வேண்டும், உங்களுடைய சபையிலேருந்து ஆரம்பிக்க வேண்டும். அவருடைய அஸ்திபாரம் இப்படியாய் காணப்படும், மெய்யான கிறிஸ்துவ மேலே போடப்பட்டதான அஸ்திபாரமாக இருக்க வேண்டுமே ஒழிய இதன் மேலோ கட்டப்பட்டதன் மேலே நீங்கள் கட்டப்படாதீங்க. ஆண்டவர் ஏற்கனவே அஸ்திபாரத்தை போட்டு வைத்திருக்கிறார், அது என்ன என்று சொல்லி அறிந்து அதன் மேலே கட்டப்பட வேண்டும்.